வணக்கங்க. ரீசென்ட்டா வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட் வந்து டோட்டலா பிரதமரோட பணக்கார நண்பர்களுக்கு எவ்வளோ லோன் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெய்ட் ஆஃப் லோன் வந்து 16,00,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க்கு உங்க காசு. இது உங்களுக்கு ரைட் ஆஃப்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பணத்த திரும்பி சேஸ் பண்ணி வாங்கிடுவோம், கோர்ட்டு போடுவோம், கேஸ் போடுவோம்னு. இப்ப இந்த 16,00,000 கோடியில 1,50,000 கோடி தான் ரிக்கவர் ஆயிருக்கு. மீதி 15,00,000 கோடி அம்பேல். இப்போ இப்போ இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர், பெத்த பணக்காரர்னா முகேஷ் அம்பானி. அவருக்கு ஒரு தம்பி இருந்தாரு. அவருக்கு வந்து 1,00,000 கோடிக்கு மேல கடன் பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருக்கு. ஒரு நாளைக்கு கூட இடியோ, சிபிஐயோ, ஐடியோ பணம் எங்கே போச்சுன்னு கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை. குஜராத்தில் ஏபிஜே ஷிப்யார்டுன்னு ஒன்று, அதுலேயும் பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி காணும். இந்த குஜராத்துக்கும் இந்த ரைட் ஆஃபுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஆனால் அந்த ட்வீட்டில் என்ன நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஜெயராம் சார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் பிஜேபிக்கு சேர்ந்தவங்க வந்து காங்கிரஸை பற்றி அவதூறான பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? இவங்க என்னெல்லாமோ சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காசு இருக்கா, பணம் இருக்கா, உங்களால் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஆமாம் சார், பணம் கொடுக்க முடியுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இந்த 16,00,000 கோடி பப்ளிக் செக்டர் பேங்க் ரைஸ் ஆஃப் பண்ணி 1,50,000 கோடி தான் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த 16,00,000 கோடியை வச்சுருந்தீங்கன்னா, இந்த 16 கோடி யூத்துக்கு 1,00,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். இந்தியா பாப்புலேஷனில் 10% யூத்துக்கு கொடுத்துருக்கலாம். இந்தியா பாப்புலேஷன் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இருக்கிறதே 30-40 கோடி யூத்துக்கு தான் வேலை தேடிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புகிறோம். அந்த 30 கோடிக்குள்ள பாதி பேருக்கு நீங்கள் 1,00,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வருஷத்துக்கு கொடுத்துருக்கலாம். சரி, உமனுக்கு வந்து நாங்கள் லக்பதி ஆக்குறோம், லக்பதி தீதி ஆக்குறோம், 50,000 ரூபா கடன் கொடுக்குறோம், 5,000 ரூபா கடன் கொடுக்கணும்னு ஒருத்தர் பீத்திட்டுருக்கிறாரு. இந்த 16 கோடி உமனுக்கு மாதம் வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கொடுத்துருக்கலாம். இந்த லோனை வந்து கெடுக்காம பணக்கார நண்பர்கள் ஜாலியாக வந்து இருக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன பணக்காரர் அவரோட பையன் கல்யாணத்துக்கு கூட பல கோடி செலவு பண்ணார். அந்த மாதிரி இருக்கிறவரோட கல்யாணத்துக்குலாம் கூட பணம் இருக்கிறவருக்கு 10 கோடி சேர்த்து வச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறவருக்கு கூட நீங்கள் வந்து லோன் ரைட் ஆஃப் பண்ணுவீங்க. 10 கோடி விவசாயிகளுக்கு இந்த லோனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். சரி, கேஸ் சிலிண்டருக்கு மட்டும் வருவோம். நீங்கள் பணம் விலை ஏறிடுச்சுங்கிறீங்களே, இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் கேஸ் சிலிண்டரை 400 ரூபாய்க்கு 20 வருஷத்துக்கு வாங்கியிருக்கலாம். இந்தியன் ஆர்மியில் காசு இல்லைன்னு சொல்லி அக்னிவீர்னு ஒன்று போட்டிருக்கீங்கல்ல, 3 வருஷத்துக்கு என்டையர் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஆர்மி இன்க்ளூடிங் குண்டு வாங்கிறது அது இதுன்னு செலவு பண்ணி அதுக்கு 3 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம். நீங்கள் ஜவானுக்கு சம்பளம் கொடுக்குறத மட்டும் கணக்கு எடுத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் ஜவானை வேலைக்கு சேர்த்து கொடுத்துருக்கலாம். எஜுகேஷன் அப் டு கிராஜுவேஷன் எல்லா யூத்துக்கும் ஃப்ரீ ஆக்கியிருக்கலாம். யாரெல்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் பிரதமர் யார் காங்கிரஸை ஏமாத்துறாருன்னு சொல்கிற பின்பற்றப்பட்டவர்கள், ட்ரைபல், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து காலேஜ் வரைக்கும் ஹை லெவல் எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம். ஹை லெவல்னால் ஐஐடி எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ செபியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதானியோட ஷேர் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இவங்க வந்து மேனிப்புலேட்லாம் பண்ணாங்களா இல்லையாங்கிறத இன்வெஸ்டிகேட்டே பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்கள வந்து வெறும் ஃபைன் மட்டும் கட்டினா போதும்னு அவங்க சொல்கிறாங்க. வித்தவுட் அட்மிட்டிங் ஆர் வித்தவுட் இதை கைட்டிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அதானி ஷேரை முறைகேடாக வாங்கி
அதை வந்து பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க சில எஃபிஐ. இதை வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண ரிப்போர்ட்டில் செபி கண்டுபிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் வைதா வாங்கி இது இந்த தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, அதானி மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, இதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? இதில் வேறு என்ன எவிடன்ஸ் வந்துடுச்சுன்னா, இப்போது அதானியே இந்த எஃபிஐயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை வேற கிளப்பி விட்டு இருக்குது. இப்போ இன்னொரு நியூஸ் என்ன இருக்குதுன்னா, ஆனந்த் மஹேந்திராவோட கம்பெனி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஸு கேவைசியை சரியாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு 150 கோடி ரூபா காணுங்கிறாங்க நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில். இன்றைக்கி வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கம்பெனி மேலே ஆர்பிஐ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்குது? ஆர்பிஐ ஆக்ஷன் எடுக்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து பப்ளிக் இதில் எஃப்டியை போட்டிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே பிரான்ச்சில் 150 கோடி ரீட்டைல் வெஹிக்கிள் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டாக நடந்திருக்குது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேவைசி டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபோர்ஜரி பண்ணி இந்த கம்பெனி பணத்தை போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு என்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருந்தது. இது வந்து பப்ளிக்லேருந்து டெபாசிட் வாங்குகிற கம்பெனி. இப்போ மக்கள் டெபாசிட் என்ன ஆகும்? டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா? 150 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ரிசல்ட்ஸ் நேற்று டிக்ளேர் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணி அந்த கம்பெனி ரிசல்ட்ஸே டிக்ளேர் பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கும் பதில் கிடையாது. அப்புறம் சுபாஷ் சந்திரான்னு ஒருத்தர் ஜிடிவி நடத்திட்டு இருந்தார். அவருக்கு வந்து சேகர் குப்தா மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவர் ரொம்ப பணத்தெல்லாம் செட்டில் பண்ணுவார், சூப்பர், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னாரு. அவர் மேலே செபி பல கேஸ் போட்டு இது மாதிரி அவர் வந்து ஃபண்டு டைவர்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பலதர கேஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. எஸ்ஐடி அதை நினைவேல வச்சுருக்கு. இந்த சுபாஷ் சந்திரா ஹரியானாலேருந்து பிஜேபி சப்போர்ட் மூலமாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். போன வாட்டி ராஜஸ்தான்லேருந்து நீங்கள் நிற்க வச்சுருக்கிறீங்க, இண்டிபெண்ட் கேண்டிடேட் சப்போர்ட்டட் பை பிஜேபி. அப்போ உங்களுக்கும் பல லிங்க்குகள் க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அவர் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு அல்வா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கலோக்கியலாக அல்வா கொடுத்துட்டாருன்னா என்னென்னா, ஒரு ப்ரைவேட்டாக நடத்துகிற கம்பெனிக்கு எஸ்எல் குரூப்போட சப்சிட்ரி ஒன்று விவேக் இன்ஃப்ராகான் அப்படிங்கிற கம்பெனிக்கு 2022 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எம்பியாக இருந்து வெளில வந்த சமயத்தில் 170 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்காங்க. அந்த 170 கோடி ரூபாய்க்கு அவர் பர்சனல் கேரண்டி வேறு போட்டிருக்கிறாரு. இப்போ பணம் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்தியா புல்ஸோட கரெக்டாக கேஸ் போட்டதுனால என்சிஎல்டி அப்போல்டு பண்ணிடுச்சு. ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப், இது கவர்மெண்ட் பேங்க் இல்லைம்பீங்க, எல்ஐசி தலையில் கட்டியிருப்பீங்க, அவங்களும் ஆக்சிஸ் பேங்க்கும் கூட இதே மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் வேணும்ன்ட்டு கேஸு தோக்குற மாதிரி போட்டு டப்புன்னு போயிடுச்சு. இவரை பற்றி என்னெல்லாம் கேஸ் இருக்குது, இந்த டீஃபால்ட்டு வாங்கின அன்றைக்கே போயிடுச்சு. அப்போ சுபாஷ் சந்திரா வந்து நான் செட்டில் பண்ணுறேன்னு சொன்னார். திரும்பி அந்த நான் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கட்டாதனால திரும்பி போட்டுட்டாங்க. இப்போ இந்த பேங்க்ரப்சியில் எல்லாத்தையும் விற்கணும், அவரோட சொத்தெல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கிற வந்துருச்சு. இதுக்கப்புறம் கூட பல பப்ளிக் செக்டர் பேங்க்கு இவருக்கு லோன் கொடுத்துருக்குறாங்க. இந்த லோனெல்லாம் யார் வாங்கிறது? இதுக்கு இந்த கம்பெனி இவர் வந்து செபி கேஸ் போட்டிருக்காங்க, எஸ்ஐடி கேஸ் போட்டிருக்காங்க, பல பேங்க்கு காசு கொடுக்கணும். ஏன் பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குதுங்கிறதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இதெல்லாம் கேட்டோன்னா நாங்கள்லாம் தேச துரோகின்றீங்க. இத்தனைக்கும் இவர் பிஜேபி சப்போர்ட்டில் ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்திருக்காரு. அதே சமயத்தில் இப்போ ராஜஸ்தான்லேயும் பிஜேபி சப்போர்ட்டோடு நின்று இருக்கிறார். அப்போது இந்த பணத்தை
யார் கொடுப்பாங்கன்னு. பிரதமர் காங்கிரஸ் கட்சி மக்கள்கிட்டேன்னு பிடுங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு. மக்கள் பணத்தை பிடுங்கின வரை நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கீங்களே, இந்த பணத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மையார் சொல்லுவாங்களா, பேங்க் சேர்மன் சொல்லுவாரா, இல்லை இவரை சிபிஐ இடி ஐடி விசாரிக்குமா? இவருக்கெல்லாம் கஸ்டடி கிடையாது. 2 சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கிறாங்க, ஒரு டெப்டி சிஎம் ஜெயிலில் இருக்கிறாரு, மணி ட்ரையலே கிடையாது. இங்கே ஓப்பன் அண்ட் ஷட் மணி ட்ரையல் இருக்குது. இவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களான்னு மட்டும் பிரதமர் இந்த கேம்பெயின் போது சொன்னார்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.